போக்சோ வழக்குகளில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் சிறுமிகளை மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்து தனக்கு நேர்ந்த கொடூரத்தை சொல்லுமாறு வற்புறுத்த முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 10 வயது சிறுமி பாலியல் தொல்லை அளித்ததாக அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். போஸ்கோ வழக்கில் கைது செய்யப்பட்டு இது தொடர்பான வழக்கு சென்னை விழுப்புரம் போஸ்கோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சாட்சியம் அளித்த பாதிக்கப்பட்ட சிறுமியை குறுக்கு விசாரணை செய்வதற்காக மீண்டும் ஆஜர்படுத்த கோரி பாதிக்கப்பட்டவர் தரப்பில் அதே போன்று குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் நீதிமன்றம் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் குறுக்கு விசாரணைக்காக சம்பந்தப்பட்ட அந்த சிறுமியை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அதில் பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கவே போஸ்கோ சட்டம் கொண்டு வரப்பட்டது எனவும் கடுமையான தண்டனைகளை விதிக்க வகை செய்யும் சட்டத்தை அமல்படுத்தும் பொழுது பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மீண்டும் மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் இருக்கும் வகையில் அமல்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.